ஹலோ மக்களே, இப்போ வந்து இந்த ட்ரிப் வந்து எங்கன்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கிற அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு பல வருஷமாக போயிட்டுருக்குறோம். எங்களை ட்ரிப்புக்கு கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறது வந்து கௌரி சங்கர். பின்னாடி ரெண்டு பேர் வந்துருக்காங்க. அரசியல் ப்ரொபோஸெல்லாம் பண்ணாச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான் விடு. எங்கே இது நம்ம வண்டி வாங்கணும்? சிக்னல் தாண்டி நிப்பாட்டி வச்சிருக்கியா? அதுவும் அதே தான். சரி, ஓகே, நல்லது. அப்புறம் சிக்னல் தாண்டி வண்டி கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ போகணும். என்ன ஜி, வண்டி எங்கே இருக்க? எங்கே இருக்குது வண்டி? அருமையாக இருக்குது வண்டி. எது புரியல? இந்த வண்டியா? அடா, என்னடா எங்களை கடத்தின்னு கொடுப்போம். என்ன அச்சா, வண்டி நம்பர்லாம் வீடியோவில் எடுத்து வச்சிருக்கோம்ப்பா. எங்களை கடத்தின்னு போயிட்டு என்ன பண்ணுறது? சேட்டு, என்னடா இது? வாட்டர் பாட்டிலு, கிளாஸா சிப்ஸு, ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்கிறேன். ஜே, இதான வண்டி எப்படி அருமையாக இருக்குதா? இரு, நான் தான் சென்ட்ரு. அது யாரா உட்காந்துட்டான். இப்போ ஃப்ரெண்ட்ல அப்பா அருமையாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி இப்போ 9 ஆகுது. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் சொல்லியிருக்காரு கௌரி சங்கர். டிஃபனை தூக்கி என்னடா இங்கே போடுச்சு? டிஃபன் இல்லை, அது டிஃபன் இல்லையா? டிஃபன் இப்போ இல்லை உனக்கு. டிஃபன் 11 மணிக்கு தான். அவ்வளோதான். பசியால் துடிச்சிட்டு இருக்கே செட்டு. யுவராஜ், நீ இறங்கி நல்ல வண்டி தள்ளணும். லைட்டு வர பண்ணிட்டாங்க. எல்லாம் போயிட்டுருக்கோம். பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் நெய்வேலிக்கு. செட் அங்கே ஊர் தான் நெய்வேலி. ஹார்லிக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் ரீஃபண்ட் வாங்கி 59 ரூபா வாங்கினேன். ஹார்லிக்ஸ் வரலையா? ஹார்லிக்ஸ் வரல. என்ன ஹார்லிக்ஸ் ஏன் ஆர்டர் போட்ட? ஹார்லிக்ஸ் பால். ஆஹா, எங்கே ஆர்டர் போட்டு எங்கே வருது? நமக்கு வரல, அவனுக்கு ஆர்டர் போட்டுக்கிறோம். ஓகே காய்ஸ், நம்ம வண்டி எடுத்துட்டோம். அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கேயா சாப்பாடு கிடையாது, நிப்பாட்டிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். என்ன ஜி? அவ்வளோதான். ஓகே ஓகே ஜி. பாட்டெல்லாம் இருக்கா? எஃப்எம் இருக்குதா நீ கேட்ட மாதிரியே? அட என்னடா அது? மக்களே, போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஒரு பாலாஜி பாண்ட் ஹோட்டலில் சாப்பிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு 2 மணி நேரம் பயணம் இருக்குது. மக்கள்லாம் அழகாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஹலோ மக்களே, அப்படியா? ஆக்சுவலாக வந்து ஒரு 1 மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆச்சு ட்ராவல் பண்ணி. நம்ம எங்கே வந்துருக்கோன்னா பட்ரி வந்துட்டோம். இன்னொரு இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அங்கே போய் இறங்கி அங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண கோயில் ரீச் ஆகிடும். பஸ் ஏறிட்டோம். நெய்வேலி டிஎஸ் பஸ் ஏறிட்டோம். வரவேல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகும். நான் ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். இறங்கி கோயில் சேர்க்க நெய்வேலி டவுன்ஷிப் நம்மளோட பஸ் போயிட்டு இருக்கு. முன்னாடி தான் ஸ்பெஷல் பஸ் தான் இருக்கும். ஸ்பெஷல் பஸ் பட்டு. ஓகே, பட்டு வச்சிருக்கான் பாரு. பட்டு அது பிரிட்ஜ் ஆண்ட தான் விட்டாங்க. வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நெய்வேலி டவுன்ஷிப் என்டர் ஆக போகிறோம். இந்த ஆர்ச்சி உங்களுக்கு காமிக்கலாம். வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நினைக்கிறேன். ஆமாம், எங்க ஆட்சி வந்துச்சு? இதோ வந்துச்சு. அதை பாரு, ஆட்சி வந்துச்சு பாருங்கள். NLC இந்தியா லிமிடெட், நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன், நெய்வேலி டவுன்ஷிப் வந்துட்டோம். இதுதான் அந்த ஆர்ச்சி. எது? NLC இந்தியா லிமிடெட். கார் நிறுத்தி ஒரு ஃபோன் எடுத்துக்கோப்பா. வரும்போது எடுத்துக்கோம். ஆட்சி மாத்திட்டாங்க. அதுதானே நான் சொன்னேன். எடுத்துட்டேன். வரும்போது எடுத்துக்கலாம்டா. போட வரும்போது எடுத்துக்கலாம். வெளியே நிப்பாட்டி கூட்டம் நல்லா இது கொடுது. சர்வேலன்ஸ் ஸ்குவாட் தானே இது? ஆமாம்மா. கூட்டத்துக்கு கோயிலுக்கு வந்த கூட்டம் தானே இவங்களாம்? பாரு, நாளைக்கு பந்தல் சாப்பிடுறது. அன்னதான பந்தல். நம்ம போயும்
என்எல்சிக்குள்ள வந்துட்டோமா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்த நெய்வேலி டவுன்ஷிப் உள்ளே போயிட்டுருக்கோம். என்ன ஒன் பிளாக்னா நீங்க இருந்தது ஓ இதில் அந்த கோட்டர்ஸ் வந்து பிளாக் ஒரு பிளாக் பிரிச்சு வச்சுக்கோங்களா? ஒரு ஏரியாவும் பிளாக் வச்சுக்கலாம். இப்போ இங்கெல்லாம் இல்லை அது கோட்டர்ஸு. இந்த லெஃப்ட் சைடில் தானே கோட்டர்ஸ் அதெல்லாம் லைட் எரியுது. அதெல்லாம் சோலார் பவர் பிளான்ட் தான். ஓ இதான் அது அப்படி பார்க்க கூட சோலார் இருக்கமாட்டா? எல்லாமே சோலார் தான். இந்த நெய்வேலி ஃபுல்லாக சோலார் தான் பவர் சப்ளை பண்ணுதுல. நம்ம அந்த நிகேட்டிவ் மிஷின் அது தெரிஞ்சு பேர் லைட்டு. ஆமா, அது வந்து தெரிஞ்சு பேர் அங்கே இருக்குது. அந்த பெரிய லைட் இது இதுடா இது என்ட்ரன்ஸ். அது ஒரு ஊரு தமிழ்நாடு. அந்த பேர் அந்த இடம் பார்த்து போச்சு பேரு தப்பு. அம்மா காசுலயும் இப்போ அந்த இடமே வாங்க முடியாது. எங்க இது பஸ்ஸில் சொல்லுறாங்களா? இப்போ இதுதான் இப்போ அந்த வண்டி டிஸ்க் டபுள் டிஸ்க்ல அது. அதெல்லாம் பவர் செய்யலாம். சடனாக அப்படியே நிப்பாட்டுறோம் காரை. வேகமாக போல பிரேக் வச்சு வச்சுக்கா டயர் தேஞ்சு அப்படியே நிற்கும். விளம்பரம்லாம் பார்த்துருவோம் இல்லை நீ? விளம்பரத்தில் பார்த்தா ஓட போகணும். நாய்க்கறி விளம்பரம் டவர் கிடைக்கிறேன் கிடைக்குது. பெட்ரோல் பங்கா ஊருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. மூடி வச்சுருக்காங்க, யாருமே இல்லை. எங்கச்சி அந்த இது மைல்ஸ் எல்லாம் தெரியுமா? ஏன் அந்த மைண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா நம்மளுக்கு? டேய் ஃபுல்லாவே சோலார் அந்த காம்பவுண்டுக்கு அந்தாண்ட. ஓ இதான் கார்ப்பரேட் ஆஃபீஸ் என்எல்சியோட. இதுதான் ஆஃபீஸா உங்களுக்கு? ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் போட்டுதுடா. இங்கெல்லாம் சேர்த்து வேலை தெரிச்சுன்னா நீங்க எனக்கு பேர் ஆகிட்டு இருக்கோம். 70 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் எங்கள் தாத்தா வரும்போது கரெக்டாக பிளான்ட் உருவாகிருக்கு. ஓ அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக போய் இவங்க வாங்கிட்டு ஆக்கிட்டு வச்சுட்டாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வருதுடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கோயிலேருந்து காவடி இப்படி காலிலேருந்து எடுத்து வருவாங்க பேசிக். பெரிய மிஷினே காணும். காமிச்சு மிஷினை அது அங்கே சைடு இருக்குதா? மைன்ஸ் உள்ள இருக்குமா? ஆமா. இங்க தெரியாதா? Take the first exit onto Jawaharlal Nehru. லெஃப்ட்டா ஃபர்ஸ்ட் லெஃப்டா? எங்கள் அப்பா கூப்பிட்டு வரப்போ நான் அப்போ உதவி கொஞ்சம் மூணு பேர் தெரியலடா என்ன கேட்டு நீங்கள். ஆனால் அந்த டகர டப்பா பஸ் இன்னும் ஓடிங்களா? கம்மி பண்ணிட்டாங்க இப்போ. எந்த பஸ்ஸு? டைமுக்கு மாற்றிட்டாங்க. டகடகான ஒரு பஸ் ஒன்று பழமையான பஸ். சீக்கிரம் ஒரே ஒரு பஸ் தான். ஒரு பஸ் கிடையாது, ஒரே மாதிரியான பஸ். ஆமாம், இவங்க இதுக்குள்ளே ஓட்டத்துக்கா? இது உள்ளே அதில் நம்ம போனோம்ல. போனோம். நம்ம எங்க அதிகமாக ஜீப்பில் தான் லிஃப்ட் கேட்டு போயிருக்கோம். ஆமாம் தல, இவன் அந்த பஸ் இருக்கும் வா காட்டுற மாதிரி. ஜி ஏர்போர்ட் இதுக்குள்ளே தான் ஜி. இதுக்குள்ளே ஏர்போர்ட்டா? ஆனால் இதில் வந்து தான் அந்த ரோடு போகுதுல்ல ஏர்போர்ட். சின்ன ஏர்போர்ட்டா? ஆமாம், இதுதான் ஏர்போர்ட்டு. நெய்வேலி ஏர்போர்ட். இது வந்து மக்களுக்குலாம் கிடையாதுல, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். ஆமாம், உள்ளாரே நேராக போனால் ஏர்போர்ட். டக்குன்னு எங்கே போயிருக்காங்க எங்கள் தாத்தா சென்னைக்கு ட்ரெயினில். ட்ரெயினில் போயிடுறாரு. ட்ரெயின் இங்கேருந்து போச்சா ஃப்ளைனு? இப்படி போட்டாங்க. ஆமாம், இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ கல்ஃப் இருக்குல்ல, அது இது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு. ஒரு கோல்ஃபா தானே அது? இது ஓகே தான். கோல்ஃப் கோட். கோல்ஃப் கோட்டா கோல்ஃப் கோட்டா சொல்லுவாங்க. சோலார் பிளான்ட் அடுத்தது. என்ன கண்ணு கெட்டின ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கால் சொல்லிக்கிறா. இல்லைச்சே, கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக சோலார் பிளான் தான் போலுது. ஆமாம், சேர்த்து சொல்றதுனாவோ இந்த பக்கம் ஃபுல்லாக லேப்டாப்பு, இந்த பக்கம் கம்ப்யூட்டர் கதையாகுது. இல்லைச்சி, அதான் வந்து இந்த நிலக்கரி எடுத்து இதுலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க, நம்மளுக்கு கரண்ட் தயாரிக்கிறாங்க. இந்த கரண்ட் தயாரிக்கிற நிலக்கரி எடுத்துக்கே சோலார் பிளான்ட் வச்சுக்கிறாங்க பத்தியா? அதோட மேலே லைட் இருக்குது, மழையாது, மண்ணு கொட்டியிருப்பாங்க எங்க அங்கே. ஆமாம், மண்ணுக்கு மேலே மிஷின். கார் ஜீப் போயினுக்கும். இந்த படத்தில் வருமே மாஸ்டர் படத்தில் கிளைமேக்ஸு இங்கே தான் அது. ஆமாம், விஜய் கூட வண்டி மேலே ஏறின்னு செல்ஃபியில் எடுத்துருப்பாரு. அது வந்து மந்தார குப்பம். மஞ்சள் குப்பமா? மந்தார குப்பம். நாங்கள் இருந்தோம் அந்த ஏரியா. இந்த ஏரியா கிடையாது.
அது ஸ்டெப்பு செம்மையா இருக்கும் அந்த ஸ்டெப்பு. அது ஆழம்லாம் கம்மியாக இருக்கும்ல. Continue for 1 லாரி போய் நேருடாப்பா இவங்க எடுக்கிறாப்பா. ரோடு கிராஸ் பண்ணா சிக்குறோம். இப்போ போதா லாரிலாம் கோல்ட் ஃபுட் போட்டுருக்காங்க பாரு. இங்கே தான் போட்டுருக்காங்க ஃபோட்டோ. இதில் யாரும் விடுவாங்க? இங்கே இருக்க ஆஃபீஸ் சாண்டா. என்ட்ரன்ஸ் எடு. வந்துட்டோம் வெற்றிகரமாக. எத்தனை மணிக்கு கிளம்பணும்பா? 9 மணிக்கு கிளம்பி டைம் நான் பார்த்து 9:30 கிளம்பணும். டைமு டைம் வந்து 12:30. கரெக்டாக 3 மணி நேரம் ஷார்ப்பாக வந்துட்டுமே. கூகுள் மேப் போய் சொல்லாத அப்படா என்ன கோவில் எங்கச்சி? ஏன்டா உள்ள கோயில் உள்ள போனால் கோயில். நாங்கள் ஷோரூம்ல ஜப்பார் பால் கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பாரு. உள்ள எப்படி அலோடு இல்லை போல தான். பின் வழியா வரலாம். போ நேரா. நான் இங்கே பார்க் பண்ணிட்டு போலாம் வா. நந்து உள்ள ரொம்ப தூரம் போனுச்சு. டேய் இதோட கோயில் வாடா. சரி நந்து இங்கே போ பார்க் பண்ணு. இங்கே எங்கே பார்க் பண்ணுறது? இது ஆப்போசிட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாரு காரு. தாத்தா வீட்டு கோயில் இடமா இது சொல்லலாம். ஆமாஜி, பின்ன அவங்க தாத்தா இங்கே வேலை செஞ்சுக்கிறாரு. அந்த மூட்டை பக்கத்துல வெற்றிகரமாக நெய்வேலி முருகர் கோயிலுக்கு வந்து விட்டோம். செருப்பு இங்கே விட்டு போயிடுவோம். ஏசி ஆஃப் பண்ணிச்சு செட்டை. ஓகே, நம்ம இறங்கிட்டேன். கோயிலுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுவோம். நடந்துருக்குமா இப்போ மண்டபம் மாதிரி இது. என்னாச்சு? 1 கிலோமீட்டர் நடந்துருக்குமா? 1 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு வந்துட்டோம். வெற்றிகரமாக. வழி எந்த பக்கம்? இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த லைன் வந்து பால் குளத்துக்கு போகிறதா? ஓ, ஒருத்தர் ஒரு லைனா? அதில் இல்லை எப்படி போக முடியும்? அதுதான் பால் கூட எடுத்து போகிறாங்களா? போகிறாங்க எல்லாம் தானே போகிறாங்க. இப்போ நைட் நல்லா அனுபவம் பண்ணுறாங்களா நான் தெரியல. நம்ம எப்படி போகலாம்? எந்த பக்கம் போகலாம்? வா நம்ம அதே ரோடில் போதும். அதான் பதில் தானே போகிறாங்க. வாடா சரி விடுறா இங்கே வாங்கி போகலாம். தேங்காய் பழம்லாம் வாங்கி போனோம். சட்டே திரும்ப கேமரா லைட்னால அது மாதிரி இது பண்ணுறீங்க. நடக்க முடியல. வாடா நீ கும்பலாக வந்து எப்படி ஒரே சரி ஓகே, வந்துட்டோம் கோயிலுக்கு. சரி நாங்கள் போயிட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு என்னது தேங்காய் பழம் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறோம். இந்த ஒரு குளம் வேறு. குளம் போய் பொண்ணாட்டி நான் பார்க்கவே இல்லையா? நம்ம அப்படியே வந்து அப்படியே போயிட்டு இந்த கோயில் இந்த குளத்தில் உட்காந்து நானும் ராணியும் கல்லு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தோம். எந்த குளமா? இந்த குளத்தில் நம்ம உட்காந்துமா உட்காந்துங்கண்ணா உட்காந்து கல்லு தூக்கி போட்டுருந்தேன். கரெக்டாக அந்த மூலையில் ஞாபகம் வந்துச்சு. அவங்களா கல்யாணம் ஆயிடுச்சுல? யாருக்கு? நீ இப்போ சொன்னே ராணி தான் 3 பொண்ணா. 3 மணிக்கு தான் திறப்பாங்களாம். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். யார் சொன்னது? அதான் பேசிக்கிறாங்க எல்லாம். அங்கேப்பா முன்னாடி போய் முருகரை போய் பார்த்துட்டு அப்புறம் என்ன டிசைட் பண்ணிப்போம். முருகர் அது வரைக்கும் ஓ, அதுதான் போலாம் வா. திரும்ப கொஞ்சம் முன்னாடி இடம் விடு. சரி என்னன்னு பார்த்துட்டு உள்ள ஒரு எல்லா சேர்ந்து ஒரு இது மண்டபம். ஒரு கலசம் மண்டபம் வந்து முருகருக்கு சென்ட்ரா. ஆமாம். இவங்க எங்கே உட்காந்துப்பாங்க? எங்கன்னா உட்காந்துப்பாங்க இங்கே. சிவாச்சாரியர் எங்கே உட்காருவாங்கனாக்கா இந்த பக்கம் மனை போட்டு உட்காந்துப்பாங்க நெய் ஊற்றுறதுக்கு. ஒரு இதுக்கு ஒன்று, இதுக்கு இது அதுமாரி. எங்கே போயிட்டாங்க இல்லையா? அதோ நிற்கிறாங்க அங்கே. குளத்துக்கு அனுமதி கிடையாது கொடுங்க உள்ளே போகிறதுக்கு. இல்லைன்னா அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். மக்கள் உட்காந்துக்கிறாங்க. இல்லை லவ் பேர்ட்ஸ் மாதிரி அங்கங்கே லவ்வர்ஸ் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
வழி இருக்குதா? இருக்குது, வச்சுருக்காங்க, ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. இது உள்ள தானே கோயில், உள்ளே போகணும். ஹாய் சார், இவர் தான் நம்ம கைடு, லோக்கல் ஆள், பேர் தான் லோக்கல் ஆள். ஆனால் ஒன்றும் ஒரு டீட்டெயில்ஸ் கிடையாது. கோயில் எப்போ சார் திறப்பாங்க? 3 மணிக்கு சார். அப்போ எதுக்கு சார் எங்களுக்கு வந்து 1 மணிலாம் கூட்டு வந்தீங்க? யாருக்கு என்ன தெரியும் சார்? யாருக்கு என்ன தெரியுமா? இந்த மாதிரி மக்களே உஷார், இந்த அப்பாவை போல இருக்கும் இந்த முகத்தை பாருங்கள். இவரை நம்பி டூர் பிளான்லாம் வந்து பிளான் பண்ணிடுற உஷாராக இருக்க. ஃபோட்டோ எடுக்கலாமா? சரி, ஓகே. அது எங்கே இப்போ அந்த லைன்லாம் அப்படி வந்து அப்படியே அதான் கோயில் எப்படி தருவாங்க, திறந்த உள்ளே போய் சாமி பார்க்க வேண்டியதான். வாங்கியாச்சா? என்ன என்ன உணவு? எங்கே கௌரிங்க? சரி வாங்கலாம், 2 போதும்ல, 2 கிலோ ஷேர் பண்ணியிருப்போம். பிளேட் மட்டும் ஒன்று வாங்கிக்கோச்சு. கோயில் பயணம் வெற்றியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கோயில் வந்து மூடி இருந்ததால் சாமியெல்லாம் பார்க்க முடியல. அதனால் வந்து அடுத்ததாக வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு போய்ட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோயிலில். அதனால் வந்து பழைய மாதிரி கோயில் வந்து திறக்கலை, ரெகுலர் டைமிங் தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்த ட்ராவல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். டயர்டாக இருக்கிறதுனால போயிட்டு வண்டி ஏறிட்டு தூங்கிட்டு அங்கே போய் இறங்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.